ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. ஆமென். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன்.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லா தடைகளை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றினீரே. வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. சின்ன பிள்ளைங்கள வாய்க்கிறது சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. நம்முடைய சத்தம் ஒலிக்கட்டும். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி அல்லேலூயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. இந்த பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரம். ஆருயிரே ஆறுதலே ஆயுடெல்லாம் காத்தவர். ஒரு குறையில் என்னை அதிசயமாக
என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் எல்லாரும் வாய்க்கிறது. ஆமென். Yes, Lord. காப்பவர் ஒரு குறையில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக
இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நிறைய பிரச்சனைலாம் கொண்டு வந்தேன். ஆண்டவர் ஆனால் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அழுத்தியிருந்தேன். நேற்றும் சொல்லல. எல்லாரும் சொல்லுங்கள், நாவு. சொல்லுங்கள், நாவு. வாய். நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், வாய் தான். எதான் சொல்லுங்க பார்ப்போம், வாய் தான். நீதிமொழிகள் அதில் 2ஆம் வசனம் வாசிக்கும் பார்ப்போம். அதிலே ஒரு வார்த்தை வந்திருக்கும். தொடர்ந்து கர்த்தர் உறுதிப்படுத்திட்டே இருந்தார். பாடல் ஆராதனையிலும் சரி, நம்ம எதை பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல வாசிக்குமா. வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால். ஆமாம், இதான் உண்மை. நம்ம இருக்கிற எல்லா நிலைமைக்கும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே நம்முடைய வாயின் வார்த்தையால் தான் நடக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நாவு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஆயுதம், வலிமையானது. இது நிறைய பேரை வாழ வச்சிருக்கு. இதனால் ஒரு ஆளை கொன்றவும் செஞ்சிடலாம். அல்லேலூயா. மோசமானது, பயங்கர ஆயுதமானது. ஆனால் இதை தாண்டி தான் நம்மளை பிரசங்கியார் நிறுத்தி வச்சுருக்காரு. அல்லேலூயா. நாவு ஒரு பொல்லாத அவயம். இதை கையால் தெரிஞ்சிட்டுனா அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்றைக்கி வாசம் மாதிரி எதிர்பாராத நேரத்தில் எப்பவும் வாசம் இல்லை. 1 சாமுவேல் 2:2 வாசிட்டு அதுலேயும் ஒரு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்களே தெரியல. 1 சாமுவேல் 2 வாசிக்கும் பொழுதும் அன்று அதை உறுதிப்படுத்திட்டே இருக்காரு. சரி, அப்போ கர்த்தர் சொல்கிறத நம்ம செய்யணும். 3ஆம் வசனம் பாருங்கள். இனி மேட்டிமையான பேச்சை, அகந்தையான பேச்சு. ஆமாம், நாம் இருக்க எல்லாருமே எத்தனை நேரம் கூட சொல்ல முடியல. நான் முதல்ல சொல்லிடுறேன். நானும் கரெக்டு தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னவங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நான் இருக்கிற உயர்வுக்கும் இழந்ததுக்கும் தாழ்ச்சி எல்லாத்துக்குமே காரணம் என் வாய் தான். நீங்களும் சொல்லுங்க பார்ப்போம். நான் இருக்கிறதுக்கு காரணம் என் வாயு தான். நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு. ஆமாம், மரணமும் ஜீவனும் உங்கள் வியாதியில் இருக்கா, டாக்டர் ரிப்போர்ட்டில் இருக்கா, சோத்திரம் அல்லது ஸ்கேனில் இருக்கா, அல்லது கொரோனா கையில் இருக்கா? எங்கே இருக்குது? அதெல்லாம் பாருங்கள். கொரோனாவை கேவலப்படுத்தி வச்சுருக்க பாருங்க. போடா, நீங்கள் வந்தாலுமே வர மாட்டேன், எங்கே நுழைய முடியுமா? தூதரில் நிற்காங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால் நம்ம எதை பார்க்குறோம், எதை பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பயங்கரமான ஒரு ஆயுதம் நாவு. ஒருவன், பைபிள் சொல்லுது, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லியும் தன் நாவை அடக்க தெரியாவிட்டால் அவனுடைய பக்தி எல்லாம் வேஸ்ட்டுன்ட்டார் ஆண்டவர். வாசிக்கலாம், வாசிருன்னு நினைக்கிறேன். யாக்கோப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாக்கோப்பு, நான் முழுக்க பரிசுத்தாவின்னு சார்ந்திருக்கேன். அவர் சொன்னதான். ஏன்னா பிரசங்க அடிப்பில்லை, இதையே பேசும். ஆண்டவர் நல்லவர். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும், 26. வெரி குட். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து பிறரை ஏமாத்தி இல்லை, யாரையும் ஏமாத்தி இல்லை, தாய் இருதயத்தை ஏமாற்றி தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், சிந்தித்தால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இல்லை, உங்கள் பைபிள்லாம் இருக்கா, பாஸ்டர் பைபிளில் மட்டும் இருக்கா? ஆமாம், எதனா ஒரு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம், வீணாக இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் எவ்வளோ பக்தியாக ஜெபம் பண்ணிடலாம், எவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு வரலாம். எனக்கு வாய் சரியில்லைன்னா வாழ்க்கை விளங்காது. வாய் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாகும். பக்கத்தில் தொட்டுட்டோ பிடிச்ச சொல்லுங்கள், வாயை சரியாக வைத்திருந்தா வாழ்க்கை வளமாக இருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இன்னொரு இடத்துல, எனக்கு வசனம் இல்லை, ஆண்டோட வார்த்தை எப்படி சொல்லுது, கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, உன் வாயை பாவம் செய்வதற்கு இடம் கூடாது. பிரசங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இருக்கிறாய், தேவனும் அங்கே இருக்கிறார். உன் வாயினால் பாவத்துக்கு இடம் கூடாது. எல்லாமே முதல்ல பாவமே எதுனாலுமே எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? வாயினால தான். ரொம்ப முக்கியம். அதில் நம்முடைய நாவு ஒரு பயங்கரமான ஆயுதம். அதனால தான் வேதம் பாருங்கள், பைபிளில்
எந்த ஒரு அவயத்துக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை வேதம் பைபிளில் ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுவதுமே எதை தான் பேசுது? நாவை பற்றி தான் பேசுது. இதை சரியா ஒரு மனிதன் கையாள தெரிந்தா, யாக்கோபு ஒரு அதிகாரம் மட்டும் இல்லை, யாக்கோபு ஒழுங்காக வாசிச்சா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். கீவேர்டு பூரணம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். விதவிதமாக வரும். நான் ஒன்று ஒன்றா கவனிச்சேன். பரிபூர்ணம் அப்படின்னு வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் வரும். 3 அவசரத்தில் பூரணராயும் பூரண கிரீசையும் அப்படி இருக்குது. அடுத்தது 5 அவசரத்தில் இல்லை 4 அவசரத்தில் பூரணராயும் பூர்ண கிரியும், 5 அவசரத்தில் பூரணமாய் கொடுக்கிறவரும். அடுத்தபடி போனால் அந்த யாக்கோபு நிருபம் முழுவதுமே ஒரு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்டுனா உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன், திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, பூரணம். ஆண்டவர் உங்களை என்ன எப்படி வைக்கணும்னு விரும்புகிறார்? நல்ல சத்தமாக சொல்லுங்க, எப்படி வைக்கணும்னு விரும்புகிறாரு? பூரணம். இந்த பூரணமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு ரகசியம் என்னன்னா வாய். இது எங்கே பாஸ்டர் அப்படி நீங்கள் நினைக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் அல்லேலூயா. ஆமாம், உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டா நீ யாரா? பூரண புருஷன். எல்லாம் சொல்லுங்க, பூரண புருஷன். அல்லேலூயா. உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணக்கு, வாயை கண்ட்ரோல் பண்ணக்கு நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம பெர்ஃபெக்டான ஆட்கள், பூரண புருஷன். வாயை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா ஒன்றுமே செய்ய முடியாது. சில எத்தனையோ இல்லை, பைபிள் எப்படி நம்மளை குறித்து அழகாக எழுதி வச்சிருக்கு. நல்ல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுறோமா? எத்தனையோ ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்மளை ஆண்டு அப்படி தான் பார்க்குறேன். அநேக விஷயங்களில் தவறுறோமா? ஆனால் ஒருவன் தவறாதவனானால், சொல்ல தவறாதவனானால், நம்ம லிட்டராக எப்படி நடப்பு எடுப்போம்னா மாசம் அவன் சொல் தவறானா, இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்னு சொன்னால் சொல் தவறிட்டான் அப்படின்னு பூர்ணப்படி சொல்லலை. அது மட்டும் இல்லை, அதுவும் ரைட்டு. அதை விட இதில் என்ன சொல்லிட்டுனா, மாற்றி மாற்றி பேசுகிற சொல் தவறுனா, வசனத்துக்கு புறம்பா குண்டைக்கா மண்டைக்கா பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் இப்படி பேசுவோம், ஒரு நாள் இப்படி பேசுவோம்னா திரும்ப நம்ம பாடல புரியுதுன்னா, அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் கொதிச்சு பேசுனா மிகுந்த பயபக்தியோடு நிற்கிறேன். கொப்பளிச்சு பேசுனா ஒரு பயம் அந்த ஆளோட ஒட்ட மாட்டான். ஒருத்தர் ஒட்ட மாட்டாங்க அப்படி பேசுகிறார்கள்ட்ட. இதனும் ஆண்டவர் எவ்வளோ. ஆனால் நிதானமாய் பேசுகிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கார். நீங்களே பாருங்கள், நமக்கு ரொம்ப கொப்பளிக்கிற கடாப்படான்னு வாயில் வந்து இப்படி பேசுகிறோம். நீ விலை ஒரு மாதிரி கவனமாக தான் நிற்போம். நான் ஒரு நாள் இடையில திடீர்னு ஒரு நாள் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது குரூப்பில். நீ பேசும்போது கவனமாக இருக்கு, சில நேரத்தில் முன்னணிக்குது எரும மாடாக இருக்கலாம் போட்டிருந்த மத்தியில் கவனிச்சில்லன்னு தெரியல, மாதிரி முட்டிக்கிட்டு தூக்கி வீசிட்டுனா இல்லை. அதனால் ரொம்ப முக்கியம் வாய் சரியில்லைன்னா வாழ்க்கையும் சரியாக இருக்காரு, அவங்களோட யாரும் ஒட்ட மாட்டார். ஒரு மாடு தான் நிற்கி, அழகான பசுமாடுன்னு சொன்னால் கேட்குற கூட இனிமையாக இருக்கான், பக்கத்தில் வந்துடுவான். எருமை மாடு அப்படின்னா ஓடிடுவான். இப்போ சிலருக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரே ரகசியம், சிலருக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஐடியா கொடுக்கலாம் புரியல, வாயை அடக்கிறவன் தான். வாயில் சுத்தமாக இருக்க தெரிஞ்சுட்டா பைபிள் சொல்லுது அநேக விஷயங்களை தருமா. ஆனால் வாயில்னா சொல்லுறவன்லாம் அவன் பூரண புருஷன். அல்லேலூயா. சர்ற முழுவத்தையும் கடிவாளத்தினால அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இப்படி நீ யாக்கோபு நிருபங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய சொல்லப்படுறது. எல்லாம் சொல்லுங்க, நாவு. கர்த்தர் சித்தமான தொடர்ச்சியாக கூட இது பேசலாம் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான சத்தியம். நம்முடைய ஆண்டவர் பக்தி வேஷம் போடுறதுக்காக நடத்துகிறவரா, பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறவரா? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு லாபமானதை போதிக்கிறவர்.
எத்தனையோ லாபம் பெறுன்னு நினைக்க உங்கள் வாயை அமைதியாக வைங்க. பைபிள் சொல்லுது, பேசாமல் இருந்தால் மூடம் கூட அறிவாளி தன் வார்த்தையை அடக்குகிறான். வாயை விரிவாய் திறக்கிறோனோ, இதுதான் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நீதிமொழிகளில் எல்லா நீதிமொழிகளும் இருக்கு. வாய் தான் பெரிய ஆபத்து. நம்மளும் எவ்வளவு இதை ஒரு மனிதனும் கண்ட பாருங்க, யாக்கோபில் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எல்லாரும் இந்த வாயினால் 7ஆம் வசனம் பாருங்க, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷ நிறைந்ததுமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, நாவை பற்றி சொல்லல. இந்த நாவை பாருங்க, இந்த நாவால தண்ணிக்குள்ள இருக்கிற என்ன டால்பின் மீனா ஜம் அப்படின்னா ஜம்ப் பண்ணுது. நான் பார்க்கிறேன். சொல்றேன், யானையை டேக் யுவர் ஃப்ரெண்ட் லேக் அப்படின்னா யானை தூக்குது. இங்கிலீஷ் கூட அதுக்கு புரியுது. இங்கே உள்ள தமிழ் பான்னு சொன்னால் தமிழ் தெரியுது. அவன் நாவால் அடக்கி ஆடுறான். சிங்கத்தை ஜம் அப்படின்னா ஜம்ப் பண்ணுது. பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நல்ல வேலைக்கு நானும் அப்பவுமே பொறுக்காது. இப்போம்னா மிருகங்களை பொறுக்காது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேணால் பார்க்கணும், யூடியூப்பில் போய் பாருங்கள். எல்லாத்தையும் மனுஷன் அவ்வளோ அதிகாரம் படைச்சவன். தான் நாவனால எல்லாத்தையும் அடக்கி ஆளுதான். ஆனால் ஆனால் ஒரு பெரிய பியூட்டி அவனால அவன் பாம்பு அடக்குறான். பாம்பை சொல்லணும் பாருங்க, பாம்பு சிறுனா சொல்கிறான் பாருங்க, சரி பாம்பாட்டி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று சொல்கிறான்னு அது இருக்குது பாருங்க. யானை அடக்கும். அன்னைக்கு ஒரு செல்லு எல்லாம் ஒரு பாசனம் போட்டுதான். ஒரு யானை பேசுது, திருச்சியில் ஒன்று ஒரு கோயில் யானை பாகனோடு பேசிட்டு இருந்துட்டு இருக்கு. புதிய தரம் எல்லா நியூஸில் பேசிடலாம். அவன் எல்லாத்தையுமே எல்லா மிருகங்களையும் தான் வாயினால நாவனால அடக்கி ஆள்றான். ஆனால் அவனாவ அடக்க முடியல. ஆனால் தேவ பிள்ளைகளை நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. தக்கடா புக்கடா கிக்கடா புக்கடான்னு துள்றது இல்லை. ரொம்ப அருமையாக சொல்லுது, இது மனுஷரால கூடாது, ஆனா தேவனாலே. அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் எங்க இறங்கினாரு? இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். நாவில் இறங்கினார். அடக்கக்கூடாது, அடக்குன்னு உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனால கூடாது. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனால கூடாது, ஆனா தேவனாலே கூடும். நீங்களாம் தேவ மனுஷனா ஆர்டினரி மனுஷனா? தேவ மனுஷன் மட்டும் இல்லை, நீங்க தேவர்கள். அந்த படம் உங்களுக்கு இருந்தால் தான் அடக்கி ஆள முடியும். ஆம்பேன்னு சொல்லுங்க. அதனால தான் பவுல் கேட்டான், எனக்கு கார் வாங்குறதுக்கா ஜெபம் பண்ணுங்க, கட்டடம் கட்டுறதுக்கா ஜெபம் பண்ணுங்க, என்னை வல்லமையாக பயன்படுத்துக்கா ஜெபம் இல்லை, என் வாயை கர்த்தருடைய வாயா பயன்படுத்துறதுக்கா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணான், கர்த்தாவே என் கண்மலையும் கர்த்தரும் இரட்சகமா இயேசுவே, என் இதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு. இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ணா, என் வாய்க்கு காவல் வையும். வீணான பேச நீங்க யோசிக்காம பேசிட்டா பேசணும். நான் பார்த்துருக்கேன், இப்போம்லாம் நினச்சிருக்கேன், சும்மனாத்துக்கு ஏதமா நம்ம ஒரு நக்கலா கிண்டல இதை விதவிதமாக எடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஒரு நோக்கத்தில் பேசுவோம், அவங்க ஒரு நோக்கத்தில் எடுப்பாங்க இல்லை. ஆனால் நம்ம அப்படி பேசவே கூடாது. வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அறிவாளி என்ன செய்யறானா? வார்த்தையை அடக்குறான். முட்டா போய் தான் அளப்புறான். அளப்புகிற மூடன் பாவத்தில் விழுவான், தரித்திரத்தில் விழுவான், எல்லா குப்பையிலையும் போய் விழுவான். வார்த்தை அடக்க தெரிஞ்சதுனாலே வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இல்லை, எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியான பேசிட்டு இருக்காரு. சூப்பர் பிரசங்கம் பண்ணல, உண்மையில பேசுகிறாரா? என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதை சொல்லு அப்படின்னு நீ பாட்டாரல் எல்லாமே திரும்ப திரும்ப வந்துட்டு, ஆண்டவர் நல்லவர், அதனால் நம்ம நல்ல ஒன்றை தெரிந்து கொள்வோம். இந்த நாவை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சோத்திரம் அப்படின்னு நைட்டே பேசுனேன், நாசமாக போனதுக்கு காரணமே நாவு தான்.
சிலவங்களாம் நல்ல எனக்கு தெரியும். சில நல்ல குடும்பங்களை கர்த்தர் அருமையாக கொடுத்தேன். நாவாலே சிலவங்களாம் இதற்காகவே பயமாக இருக்குது. யாரையும் நல்லவன் கெட்டுன்னு நம்ம பார்த்து ஒதுக்குறோம் வைக்கிறதில்ல. ஆனால் ஏன் நாவை காக்கணும்னா, ஏன்னா பைபிள் போட்டிருக்கு இயேசு கவனமாக இருந்தாராம். பைபிள் கொடுத்துருக்கு அவரை அநேக விஷயங்களில் பேசும்படிக்கு பரிசேயர், சதிசேயர், வேத பாரகர் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும் மூலமாக பேய் அவரை பேசும்படிக்கு ஏவினான். ஆனால் இயேசு பேசலை. அல்லேலூயா. அதனால தான் இயேசு இவனோட விட்டுட்டுலாம் ஓடிடுவார். தாத்தா இவனோட பக்கத்தில் வச்சுருந்தா சும்மாவாவது போன் போட்டு பேசுங்க, ரெண்டு பேர் பேச வைப்போம் பாருங்க. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. ஆமேன். ஏன்னா பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான், பேசின வார்த்தைக்கு வார்த்தை தான் நமக்கு எஜமான். அதனால் நாவு ரொம்ப முக்கியமான அவயம். இதை பற்றி நம்ம வருகிற நாட்கள் தெளிவாக நம்ம நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமானது, தேவையானது சபைக்கு. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள் இதில் பாருங்கள் அது 3 வசனம் சொல்லுது, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு, என்ன போட்டிருக்கும், அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பலையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவளாக இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறோம். போகும்படி யோசிக்க இடமோ ஏதோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அதெல்லாம் போட்டிருக்கு அநீதி நிறைந்த உலகம். எது அநீதி நிறைந்த உலகம்? செல்போன் இல்லை, நாவு. நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள இச்சையை தூண்டி வைக்கிறது எதுனால தான்? தேவையில்லாத காரியங்களை, அடுத்த வீட்டு கதைகளை, அடுத்தவங்களை பற்றி சபை ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் என்ன உபயோகிக்கணும்? செஞ்சது கூட இல்லையா? ஆனால் பேசுகிற வார்த்தைகளுக்கு எல்லாரும் சொல்லுங்க, கணக்கு உபயோகிக்கணும். சொல்லுங்க, எல்லாம் கணக்கு உபயோகிக்கணும். அக்கௌண்ட் இருக்கு, என்ன பேசணுமோ அத்தனைக்கு வைக்கணும். சிலருக்கு திருந்தனமேன்னு பிரசங்கம் கேட்கறது இல்லை. பிரசங்கத்தை கேட்டு முடிஞ்ச உடனே எப்படி பதில் சொல்லலாம் கேட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு வசனம் வந்துச்சு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூப்பா. இப்போ நிறைய பேர் பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு எப்படி இப்போ உங்களுக்கு வராது. நீ கவனிச்சிருந்தா அந்த வசனத்தை வாசிட்டு வச்சுக்கணும். ஆண்டவர் நல்லவர். 19 வசனம் 1:19 வாசிக்கும் பார்ப்போம். எனக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. ஆவியான சொல்லிட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், 1:19 வாசிக்கும் பார்ப்போம். ஆண்டவர் உங்களே என்னையும் எப்படி தான் பார்க்காரு? எல்லாம் வாய்களிஞ்ச ஆட்களை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு இப்படி பேச கிருபை தருவாராக. அவ்வளோ வாய்களிஞ்ச அக்காக்களை பார்த்து எப்படி சொல்றாரு? எங்கள் வீட்டு இப்படி மட்டும் நீங்கள் பேசியிருப்பீங்கன்னா எங்கே இருப்பீங்க தெரியுமாங்க? உயிரை கொடுத்து ஒளிஞ்சியும். ஆனால் நமக்கு வரலையே. நான் நடிக்காது பழகிடுன்னு நினச்சேன். தோத்துற ஆண்டவர் வாங்க ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு பிறத்தல் நமக்கு அது ஆகலை. ஆனால் அதில் பெருமைப்படுறதுக்கு இல்லை. இந்த வசனத்தை முழுமையாக பார்ப்போம். பிரியமான சகோதரரே, எப்படி சிலர் நம்மகிட்ட பேச வருவாங்க பாருங்க, சம்பவத்தை சொல்ல வருவாங்க. இது முதல்ல இப்போ எனக்கு எடுக்கிறேன்னு அவங்களும் இதை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வசனத்தை யாருக்காக எடுக்கணும் சொல்லுங்க? எனக்காக வரும்பொழுது யாவரும் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா. அது என்ன சொல்லுவார் கேட்போம் அப்படின்னு தீவிரமா கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு எப்படி? சில குணசாலிகள் வெட்டியா அப்படி இதோ என்னைக்கோ கோயந்தாவே இருக்கும், மருகையாவே இருக்கும். சோத்திரம். கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு எப்படி? பொறுமையாகும். கோபிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம எல்லாரும் பெருமை பாஸ்டர் பேசுங்க இன்னைக்கு எப்படி கேட்கறதுக்கு தீவிரம் பண்ணோம். அவர் சொல்றதுக்கு போல நான் எவ்வளவு தீவிரமாக பேசலாம்.
பதில். சிலர் பார்த்துருக்கீங்களா, பேசிட்டு ஏற்றல உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், நம்ம நினைப்போம் நல்லா கவனிச்சிட்டு இருக்காருன்னு. ஆனால் ஆவியில் நிரம்பி பார்த்தா தெரியும் இதுக்கு எப்படி அடுத்த பதில் சொல்லலாம். ஆள் கேட்கல, இங்கே தான் இருக்கார், காது இருக்குது ஆனால் கேட்காது. அவர் என்ன இருக்கார், இப்படி சொல்கிறாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் தெரியுங்க. வசனம் சொல்லுது கேட்குறதுக்கு தீவிரமாகியும் பேசுது, உடனே பதில் எப்படி சொல்லலாம், தன்னை நீதிமானா எப்படி காட்டலாம், தான் எவ்வளோ நல்லவருன்னு காட்டலாம். எவன் நல்ல எவன் நல்ல அந்த பட்டணத்தில் எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னோ இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளோ இருக்கலாம். நீதியை விளங்க பண்ணுறோம் கர்த்தர், என்ன இன்னார்னு அறிஞ்சே அழைச்சவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் உட்கார்ந்து பேசுகிறோம்னா அவரும் பேசுகிறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு நாம் தீவிரமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் தீவிரமாக இருப்போம். கோபப்படுறதுக்கும் பொறுமையாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இதை எல்லாரும் மாற்றி தான் செய்வோம். எப்படி பதில் கொடுக்கலாம், எப்படி கொப்பளிக்கலாம், பளிச்சுன்னு ஒரு இருக்கலாம் தேரவே முடியாது. உங்கள் வெற்றி வாழ்க்கை நான் சொல்கிறேன் உங்கள் வாயில் தான் இருக்கு. மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் வாயில் தான் இருக்குது. இந்த வாயை நாவை அடக்க தெரிஞ்சிட்டுனா நீங்கள் பெரிய ஆள் தான். பைபிள் சொல்லுது பூரண புருஷன். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை பின்தொடரும். ஆமேன். ஆம். பாருங்கள், திரும்ப வசனம் கேட்கறதுக்கு தீவிரமாயும் சொல்லுங்க, கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு. வீட்டில் போய் நம்ம ஒதுங்கி நின்னா எல்லாருக்குமே நம்ம பேசணையா, எனக்கு பேசுகிறதே பிடிக்க இயற்கையாக ஜென்மம் சொல்ல. ஆனால் அதனால தான் நம்மளை ஊழியக்காரன்னு தீச்சிருக்க. நம்ம பேசுகிறதுக்கு வசனம் திரும்ப எல்லாம் எப்படி இருக்குங்கம்மா. எனக்கு ஒரு உலகத்தான் தெரிஞ்சுக்கல, அவன் சங்கர்னு ஒரு டைரக்டர், காதல்னு ஒரு படம், அந்த சினிமா இருக்குன்னு இல்லை, ஒரு வார்த்தை நீ சொல்கிறதுக்கு முன்னால் யோசித்து பேசு. நீதி பைபிளில் இருக்குது, அவனுக்கு தெரியுது லைட்டு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீதிமான் எப்படி பேசுவானோ தெரியுமா, நிதானமாய் பேசுகிறான். நீதிமான் எப்படி பேசுகிறான்னா நீதிமொழிகள் இருக்குது நிதானமாக. அப்படின்னு நிதானம்னா என்ன, உன்னை கேட்டோன்னு குப்பிளி சொன்ன யோசிக்கிறான், இதை சொல்லுமா இல்லை சொல்லாங்க, இதுகிட்ட போயிட்டு சொல்லி எடுத்து யோசித்து பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, யோசித்து பேசுங்க. ரொம்ப முக்கியம் சார். வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கணும், வளத்தை பார்க்கணும், செழிப்பை பார்க்கணும், எல்லாருன்னா வாய் ரொம்ப முக்கியம். மிகுந்த ஜெபத்தோடு பயத்தோடு நிற்கிறேன், வழக்கம் போல் நக்கல் கண்ட்ரோலில் நிற்க. ஏதோ நம்ம பேசுகிற ஏதோ வாயை பற்றி பேசிட்டு நான் வாயை விட்டுருவா பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஏன்னா இது ஒருவனால் அடக்க முடியாது, ஆவியானவராலே தான் ஆகும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இந்த 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 நீதி இந்த யாக்கோபு புஸ்தகம் முழுவதுமே இதுதான் சொல்லுது. தேவ பக்தி, உண்மையிலே தேவ பக்தின்னு எதாவது சொல்லுங்க பார்ப்போம். நாவை அடக்கிறது தான். எது அடக்கிறது தான்? நாவடக்கம் இல்லாமல் என்ன பக்தியாக இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பைபிள் சொல்லிட்டு வீண், வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ்வை கொளுத்தி எரித்து அழிச்சது காரணம் வாய் தான். வளமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க கேட்டாலும் வாய் தான். இதெல்லாம் எத்தனையோ நேரம், ஒரு நேரம் நான் சொல்லணும்ல, ஆண்டவர் சொல்லணும்ல, கர்த்தரா அந்த ஸ்தானத்தில் கேட்குற இடத்துல வச்சுருக்காருன்னா கேட்கணும். ரொம்ப முக்கியம் வாய், நாவு. இதை நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய உங்கள் வாய் நாவும் கர்த்தரை துதிக்கு அப்படின்னா தப்பு தப்பாக பேசாது. நிறையா தான் அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டுடைய வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கேட்குறவர்களுக்கு நீங்கள் பேசுகிற எப்படி இருக்குன்னு தெரியுமா? முதல்ல சோர்ந்து போய் ஒருத்தர் வந்திருக்கானு இல்லைங்க, தட்டி தூக்கி விடுற மாதிரி இருக்குன்னு தெரியுமா? வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாது, சோத்திரம் சொல்லுதலே தகும். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம், ஆண்டவர் நல்லவர், முடிச்சிட்டோம்ல. அதனால் உங்கள் வாயில் கர்த்தரை துதிக்கிற துதியும் கர்த்தருடைய வார்த்தை இருப்பதா. எல்லாரும் சொல்லுங்கள், என் வாயி இயேசு வாயி, துதி இருக்கும், வார்த்தை இருக்கும்.
அல்லேலூயா. அதனால் நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இதை ஒரு மனுஷனாலே அடக்க முடியாது, தெளிவாக வேதமே இருக்குது. ஆனால் தேவனாலே கூடும். அல்லேலூயா. நிறைய பேர் பாவத்தில் விழுந்ததுக்கே முதல் காரணம் என்னன்னு பாருங்க பாப்போம், பேச்சில் தான். பேச்சில் தான். நாவை அடக்கிட்டாலே வாழ்க்கையில் வெற்றியாக, பரிசுத்தமாக, செழிப்பாக, மேன்மையாக நல்லா வாழுவோம். அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் உண்டு. திரும்பவும் கேட்குறேன், மரணமும் ஜீவனும் கொரோனா கையில் இருக்கா, உங்கள் வாயில் இருக்கா? இல்லை, மரணமும் ஜீவனமும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கா, உங்கள் வாயில் இருக்கா? ரொம்ப கவனமாக கையாளுங்க. சிலலாம் ஈஸியாக நம்ம சொன்னோம், சிலம் என்றைக்கே ஒரு நாள் சொல்லி போடுவோம், போகிற பக்கம் பார்த்து செத்துடலான்னு நினைக்கேன், முடிஞ்சுது, ஒரு ஆயுள் காலம் குறையுது. அப்படியே சூழ்நிலை வரும் பாருங்க. என்ன பேசுகிறோமோ அந்த சூழ்நிலை வரும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, எல்லாத்துக்கும் நமக்கு சரியாக பேச தரணும். நான் இதை நினைக்கல, தேங்க்யூ சொல்லணும்னு வருது. 4 பேர் இருந்தாங்க, நாங்கள் 5 பேர்கிட்ட போயிருந்தோம். 4 இருந்தாங்க. திருவள்ளூர் ஊழியக்காரர், அவர் பாட்டு அவர் எங்கே, நாங்கள் டிவியில் பார்த்துட்டா என்ன நினச்சிருக்கோம், ஒரு லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே சர்ச்சில் 4 பேர் தான் இருக்கான். ஆனால் பேச்சு என்ன, வாயை கண்டது இருக்காது. நம்ம இன்னைக்கு நம்ம ஆயிரங்களாக இருக்கணும், ஆனால் பேச தெரியலனா 1000 100 ஆனால் 10 பேர் இருந்தால் கூட வாய் சரியாக இருந்தால் 1000மாக பெறுது. அல்லேலூயா. நான் எனக்கு தான் பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் பாருங்கள். பேச தெரிலனா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அதில் ஆண்டோட்ட கேளுங்க. நிதானமாக நீதிமொழிகள் நிறைய வசனங்கள் இருக்குது நீதிமொழிகளை. அதனால தான் சொல்கிறேன், எத்தனை பேர் எங்களோட பல பண்ணி வர்றீங்களோ தெரியல. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நான் தீர்க்கமாக தேவ மனுஷனாக சொல்கிறேன், உங்கள் வாய் தான். எத்தனை பேர் எங்களுடைய ஆமேன் அல்லது ஓமேன் சொல்லுங்க பார்ப்போம். 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தில் எல்லாமே போட்டிருக்கபடி. ஆமாம், 11 பாருங்கள், நீதிமானுடைய வாய் என்ன ஊற்று. எல்லாரும் உண்மையிலே நான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், யாருக்குள்ள? ஆமாம், அதனால தான் நீதிமான். இல்லை, நீதிமான்லாம் அவனுடைய வாய் எப்படி இருக்குமா, ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். சோதரம் எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான், என் வாய் ஜீவ ஊற்று, ஆசீர்வாத ஊற்று. நம்ம வாயை வச்சுட்டு தப்பு தப்பா எனக்கெல்லாம் வராது, எங்களுக்குன்னா ஒன்றுமே நடக்காது. பாஸ்டர் மட்டும்தான் நல்லா இருக்கார். நீங்கள் சொல்லி சொல்லி பாஸ்டர் நல்லா இருப்பார், இன்னும் நல்லா இருப்பார். கட்டாயமாக பிளெயினில் பறக்கார் பாஸ்டர். எத்தனை வரலான்னு நினைக்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அதான் நடக்க போகுது. ஆம்பைன்னு சொல்லுங்கள், எது நடந்தாலும் சரி அதான் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஆனால் நடக்கும். சொன்னவர் உண்மை உள்ளவர். நான் அதையே பேசிட்டு இருக்கேன். பவுல் சொல்கிறான் பார்த்தீங்களா, கடலில் கிடக்கும், தண்ணியில் கிடக்கும், உயிர்க்கிற நமக்கு நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைதியாக இருக்கல, நானும் அப்படி சொல்லலாமே அப்படின்னு நான் ஜெயிச்சிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பயிர் படிச்சுட்டு எல்லாம் வந்து கேட்டு நம்ம வாயில் ஃபுல்லாக வேண்டாத சொல்லிட்டு இருந்தா, அவர் சொல்லி இருக்கிறத நீங்கள் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் மண்டையில் தட்டுனா கூட தட்டுங்க, அதாவது கொண்டையில் தட்டுங்க, சோத்திரம் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதையே சொல்லுங்க, நல்லா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம், அடுத்து பாருங்கள், அதில் தான் சொல்லிருக்கும். இதில் கூட போட்டிருக்கு பாருங்க, 19 கூட நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. சொற்களின் மிகுதியில் தன் உதடுகளை அடக்கிறவனோ. நான் எந்த பிரசங்கத்தையும் இப்படி நின்னதில்லை. மிகுந்த பயத்தோடு நீங்கள் ஃப்ளோவிங்கும் வர முடியாது. கீரை 2nd 3rd வச்சுருக்கேன், 4th 5th தட்டி கொண்டு போய் வேண்டாம்ப்பா, ஒரே ஃப்ளோவிங்கில் நம்மளையும் கவனிச்சுக்கணும், அவனையும் ஏறிடக்கூடாது. அல்லேலூயா. சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் தன் உதடுகளை அடக்கிறவன், அடக்க தெரியும், அளப்புகிறவன் மூடன்.
அடக்கிறவன் புத்திமான். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அளப்புகிறவன் மூடன், அடக்கிறவன் புத்திமான். அடுத்து சொல்லுது, நீதிமானுடைய நாவு எப்படிப்பட்டது? சுத்த வெள்ளி. கேடுகட்ட வெள்ளியில் சுத்த வெள்ளி, நல்ல வெள்ளி. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை தோத்திரம். நீங்களே உங்கள் மனசில் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். என் உதடு யாரையாவது கட்டியிருக்கா அல்லது இடித்து நொறுக்கியிருக்கா? சொந்தத்திலே சூனி வைப்போம் பாருங்கள். நம்மளை நேசித்து உயிராக நல்லா நினைக்கல, அவங்களுக்கே வெடிகுண்டு வைப்போம் தெரியுமா வாயால். நம்ம நல்லா நீங்கள் கேளுங்க பார்ப்போம். என் உதடு அநேகரை போஷிச்சிருக்குதா அல்லது கவுத்து இருக்கா? கத்த நல்லவர். அடுத்து சொல்லுது 31, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். எதை வெளிப்படுத்தும்? அடுத்து சொல்லுது, நீதிமானுடைய உதடுகள் சூப்பர். இங்கே இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. நீதிமானுடைய உதடுகள் என்ன பேச அறியுமா? யாருக்கு பிரியமானது? முதல்ல சொல்லுங்க. எனக்கு முதல்ல இருந்து வரும். தேவனுக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானது, கேட்குற ஆளுக்கு பிரியமானது. எவ்வளோ முக்கியமாக இருக்கு. இப்படி எல்லாருமே இன்னையிலேருந்து இதை தீர்மானமாக வச்சுருக்கீங்க. என் வாயிலிருந்து இன்னும் வந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? அடுத்து எனக்கு அது பிரியமாக இருக்குமா? பிறருக்கு பிரியமாக இருக்குமா? இப்படி பேச அறிந்திருந்தால் நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படி பேசலாமா? எவ்வளோ முக்கியமாக இருங்க. நாங்கள் இப்போ ஒரு பஜனை மடம் மாதிரிலாம் அடிச்சல எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் எவ்வளோ யதார்த்தமான வாழ்க்கைக்கு தேவையான சத்தான கருத்தை பேசிட்டு இருக்கா தெரியுமா? நான் சொன்னேன், இது இங்கேருந்து என்கிட்டருந்து வர்றது இல்லை, உள்ளதான் இருக்குது. எவ்வளோ அட்டகாசமான வேடு. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களே பேச தெரியுமா? கண்ட குப்பையெல்லாம் பேசாது. எதை பேசாது? கண்டதெல்லாம் பேசாது. பிரியம் நமக்கு தெரியாமல் அறிவில் இருக்கோம். பிரியமானவர்களே பேச அறியுமா? தேவனுக்கு பிரியமானது, நமக்கு முதல்ல நமக்கே பிரியமானதை பேசினாலே நம்ம நல்லா இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. பிறருக்கு பிரியமானது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களை பேச அறிந்தவர்களாக இருக்குமா? நாவுக்காகவே கற்றுட்டுமா ஜெபிங்க. அடுத்த வாரம் தொடர்ச்சியாக ஒரு நான் ஓட்டிடுவோம். 7 வாரம் ஆரோக்கியம், சுகத்தை பற்றி, தெய்வீக ஆரோக்கியத்தை பற்றி பேசுன போல் நான் ஒரு முக்கியமான அவயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பைபிள் அதை முக்கியப்படுத்தி வச்சுருக்கேன். நம்பர் 1 வச்சுருக்கேன். எந்த ஒரு அவயத்துக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை ஒரு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகம்னா ஃபுல்லாக பேசுது. அதனால் உங்களுடைய வாய் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பெரிய இன்னைக்கு கிளு ஒரு போன வாரம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வாரம் ஆவியானவர் நடத்திருக்கார். ஆனால் எத்தனை கூட ஆண்டருடைய ஆவியானவர் இடைப்படுறார். வல்லமையை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். எங்கே எதன் மூலமாக சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் ஜீசஸ். நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார், வல்லமையாக வைப்பார், என்னை பலப்படுத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்குரிய வரும் அப்படின்னு வார்த்தையும் துதியும் பேசிக்கிட்டு இருந்தால் வல்லமை கூடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை விட்டுட்டு அளப்புன்னு ஃபோனை போட்டாங்க இருக்குது எல்லாம் போயிடும். போதா ஜாக்கிரதையாக இருக்கும். ஆண்டவர் நல்லவன். அதனால தான் இன்னொரு நாள் கூட போட்டேன், நல்லவன் கெட்டவன் என்று பார்த்து பழக ரூலிங்கில். ஆனால் நம்ம வாயை காத்துக்கொள்ளணுமே, நம்மகிட்ட இருக்கொள்ளுமே. அதனால் சில நேரத்தில் இயேசுவும் அவர்கள் அவ்விடம் விட்டு விலகி ஓடி வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணாராம். எங்கே போயிட்டாரு? ஓடிடும். அல்லேலூயா. எல்லாரும் போட்டிருப்பான், ராஜா வாழ்க. எதுக்காக? 5 பிரெட்டும் இட்லியும் 2 மீன் நல்ல ஜோராக கிடச்சோன்னா ராஜா வாழ்க. இவர் ராஜா ஓசன்னா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்து சொல்ல போகிறாங்க, சிலுவையில் அறையும் சொல்ல போகிறான். இல்லை தெரியும் இவருக்கு தெரியும். நீ எல்லா வேலையும் பார்ப்பேடா, நான் இந்த வேலைக்கே வரல, உங்களை விட்டு ஓடிடுறேன், எஸ்கேப் அப்படின்ட்டார். வனாந்திரத்து போயிட்டார். நானும் இப்போ முடியும். நல்லா இருக்கு, கலகமே இல்லாமல் அமைதியாக இன்னும் ஐயோ அற்புதமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஆசைப்படுங்க. நீங்கள் சொல்லலைங்க, நான் போகிற இடத்துல ஒருத்தருக்கு பிரியமாக பேசணும். என்னை பார்த்தவொன்னே ஒருத்தன் மகிழ்ச்சி அடையும்.
அதான் ஒன்று, என்னை பார்த்தவொன்னே உற்சாகம் அடையணும், எனர்ஜெட்டிக் ஆகணும். என்னப்பா வந்துட்டானா கிடுகிடுன்னு போடலாம், தோத்துறோம். அல்லேலூயா. வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திருந்துங்க, வாய் திருந்துங்க. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இப்படி செய்கிறது இல்லை, செஞ்சுட்டா. சகரியாவுக்கு பண்ண ஆப்ரேஷனை பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்லுவேன், பேசாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டா, இன்னும் நாக்கு பேசாமல் இருக்கிறது ஆப்ரேஷன் இருக்கும், கட்டாயமாக பெரிய ஆளாயிரும். எதையா பண்ணி விட்டுருந்தா சகரியை கெடுத்து போடணும்னு கற்று கிளியராக செஞ்சார். குழந்தை பிறக்க விட்டுருப்பான்னு நினச்சிருக்கியே. பார்த்தார் ஆண்டவர், ஆத்தா நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுற வரைக்கும் நீ பேசாது இருப்பாயாக. உடனடி ஆப்ரேஷன். ஆண்டவர் நல்லவர். அதனால் நம்முடைய நாவை வாயை ஆண்டவர் கையில் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. சரியாக சூஸ் பண்ணி பேசுங்க, செலக்ட் பண்ணி பேசுங்க, நிதானம் பேசுங்க. எனக்கு எப்போயுமே இதை இப்படி பேசுகிற நாவும் வாய் பேசினோடனே எனக்கு ஓடவே மாட்டேங்க, தோத்துறோம். ஏன்னா கரெக்டாக எழுதிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. ஃபாரின்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஆவியானவர் சொல்கிறாருன்னு அடிச்சு விடுறதுக்குல்ல. எங்கே மாதிரி ஆவியான நான் சொல்லாது நீ சொல்லிட்டியப்பா மாதிரி வாங்கிக்கோ. அதில் ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவு. ஒரு ஊழியக்காரர் நீங்கள் ஜெபிக்கணும், நீங்களும் ரொம்ப கவனமாக உங்கள் வாய்க்கில் இருக்கணும். உங்கள் வாயை தேவனுக்கு, பிறருக்கு, உங்களுக்கு பிரியமானதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுறோம். ஆனால் ஒருவன் சொல்ல தவறி மாறி மாறி பேசுனா அவன் பூரண புருஷனாக ஆகவே முடியாது. நம்மளை ஆண்டு ரொம்ப இறக்கமாக கிருபையாக பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆனால் வாயை கவனமாக வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இருக்கிற நிலைமை காரணம் வாய் தான். எதை கேட்டாலும் சிலர் இல்லைம்மோ, வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் பேங்கில் இருக்கும், வீட்டில் ஒன்று இருக்கு, கஞ்சி தான் கொடுத்துருப்பான், இல்லைம்மோ. கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் இல்லைனாலும் சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, 10,000 பேருக்கு வந்துடும். நம்ம ஆண்டவரை இல்லாத விலை இருக்கிற போல அழைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு கொடுத்தோம், என்கிட்ட இல்லையே, எங்களுக்கு தான், எனக்கெல்லாம் இருந்தால் கொடுக்க ஆசை தான், வாழ்நாளே இருக்காது. ஆனால் இல்லாத ஆட்கள் கூட பசங்க இருக்கணும்னா நான் பேசணும்னு இருக்கேன். வாயின் வார்த்தையில் தான் எல்லா வெற்றியும் இருக்கு. ஆண்டவர் நல்லவர். அதில் இந்த வாயை, இந்த நாவை ஆண்டவருக்கு மகிமையாக கொடுப்போம். ஆண்டோடைய கையில் கொடுங்க. மனுஷரால் கூடாத எத்தனையோ தாழ்மையாக ஏற்றுக்கொள்கிறீங்க. இது ஏன் பலத்தினால் நடக்கிறது இல்லை, உண்மையாக பொய்யா? நம்ம பலத்தில் நடக்குமா? சாதிச்சிருவாங்க பிள்ளைவாணி. வெரி குட். என்னால் ஆகுறது இல்லை, தேவனாலே ஆகும். நம்மளுக்கெல்லாம் நம்முடைய கருத்தும் இல்லை, தேவ பலத்தினால தான் நிற்க முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதிலே 10 பாருங்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமைத்து இருக்குது 14. அதனால் சோத்திரம் ரொம்ப முக்கியங்க. சொல்லிவிட்டு ஈஸியாக மன்னிப்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. மன்னிப்பு வைக்கலாம், அது ரொம்ப ஓசி மாதிரி, என்ன இருந்தாலும் விட்டாது. திருக்குறள் எப்படி எழுதி, திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? எந்த காயம் கூட மாறும், எந்த காரில் நாவினால் சுட்ட வடு. கர்நாடக காலத்தில் உண்மையிலே எல்லா வண்டிலையும் பஸ்ஸில் ஏறி எழுதி போட்டிருப்பான். படிக்கணும். ஞானம் வீதியிலேருந்து கூடுது. எந்த ஒருத்தனை பலாருன்னு செவுட்டில் அடித்தது கூட, அவங்கள்ட்ட தவறாக நடந்தது கூட, எல்லா காயங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் வாயினால் சுட்ட புண் உள்ளே இருக்கும் பாருங்க. பெரிய கிருப தேவ பலன் இருந்தால் தான் அந்த வடுலாம் மாறும். ஆனால் அதில் வாயை காப்போம், நாவை காப்போம், ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி படிக்கணுமா படிக்கணுமா? அன்றைக்கி தொடர்ச்சியாக தொடர்ந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஆயுதம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கோம், அப்படி அங்கேயும் இங்கேயுமா தொடர்ச்சியாக கூட நேர்த்தியாக கத்திரி சித்தமான கூட தொடர்ந்து பார்ப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு பாசமாக 6 திரும்ப நீங்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான் இருந்துட்டுருக்கோம். தேவனை பேசுகிறீங்கன்னா தேவனுடையெல்லாம் வரும்.
நன்மையை பேசுகிற நன்மை வரும். சோத்திரம். இந்த மாத ஆரம்பமே எதுன்னு சொல்லிட்டாரு, நாம் எதை பார்க்குறோம் எதை பேசுகிறோம். பார்க்கறது தான் பேசுவோம். அப்போ ஏன் அதை பார்க்குறோம்? அவரே பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கடல் மேல் நடக்கிற வாழ்க்கை தான். யாருமே எது மேல் நடக்கிற வாழ்க்கை தான். ஆமாம், கடல் மேல் நடக்கிறது ஈஸியான வாழ்க்கையா? ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. எப்போ தெரியுமா? இயேசுவே பார்த்துட்டு இருந்தா, இயேசு வார்த்தையே கேட்டுட்டு இருந்தா கடல் மேல் நடக்கலாம். இயேசுவை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு கடலை பார்த்தா முங்கிற வேண்டிதான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். முடிச்சிடும். ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ அப்பா. ஏற்பட்ட கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வர தடைப்பட்ட மக்களையும் நினைக்கிறோம். அன்புக்கும் நற்கிரிகளை செய்வதற்கும் அன்ற உணர்வுள்ளவர்களா சபை கூடியவர்களை விட்டு விடாது இருக்க பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரோடு இடைபடுங்க. தேவ தூதருடைய ஊழியங்கள் உண்டாவதாக. உங்களுடைய காயப்பட்ட கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அலங்காரப்படுத்துங்கப்பா. அடையாளங்களும் அற்புதங்களுமா இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லு. ஆத்மாவே கர்த்தர் சகல பாவங்களையும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டுகிறார். வாய் திருப்தியாகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ இது போல ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும் வழிநடத்தலும் என்றென்றைக்கு நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வாழ்த்தி கடந்து போவோமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.